ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜவ்வரிசி தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லை கடை அரிசி எது எடுத்துட்டாலும் ஓகே தான். 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1/4 கப்பு அவல், 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசியில் தான் செய்யணும், அதனால் நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி, அவல், வெந்தயம் இதெல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 2-3 டைம் நான் கழுவிட்டு வந்துடுறேன். இதை கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக டெஃபினட்டாக 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. ஜவ்வரிசி தோசைக்கு நம்ம ஊற வச்சுருந்தது நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இழுத்துருச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் கிரைண்டரில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஜவ்வரிசி தோசை மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது நல்லா புளிக்கணும். புளிச்சாதான் தோசை நல்லா பஞ்சு மாதிரி வரும். இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜவ்வரிசி தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா பக்குவமாக புளிச்சிடுச்சுங்க. நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை தான் ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஊற்றப்பம் மாதிரி ஊற்றுனா சூப்பராக இருக்கும். இது இப்போ மெலிசாக ஊற்றுறத விட இந்த மாதிரி திக்காக ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும், சூப்பராக இருக்கும். இந்த ஒன் சைடாகவே எடுத்தால் நல்லாயிருக்கு. உங்களுக்கு திருப்பி போட்டதாக பிடிக்கும் அப்படின்னா திருப்பி போட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். திக்காக இருக்கிறதுனால பொறுமையாக தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். தோசை வேகட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள், தோசை சூப்பராக வெந்துருச்சு. நான் திருப்பி போடவே இல்லை. எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட ஜவ்வரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது ட்ராவலுக்கு கூட நல்லாயிருக்கும். காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சுக்கு கூட இது நம்ம எடுத்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு சூப்பராகவே இருக்கும். புளிக்க டைம் விடுங்க, அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வரும். நல்லா கண்ணாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் புளிச்சதுக்கான அடையாளம். இந்த மாதிரி வரலன்னா நம்மளோட தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அட்டகாசமான தோசை. நீங்கள் சட்னி, சாம்பார் எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அது கூட தொட்டு சாப்பிட்லாம். நான் சுண்டக்காய் பொடி செஞ்சுருக்கேன், அது கூட சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது கூட சாப்பிட்டு பாருங்கள். ஜவ்வரிசி தோசை அட்டகாசமாக இருக்கும். சுண்டக்காய் பொடி கூடவே இன்னும் ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.